ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை மே மாதம் 1ஆம் தேதி மிகவும் சிறப்பான நாள். அதுதான் சித்திரை பௌர்ணமி. இந்த நாளில் முருகனை வழிபட்டால் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். இந்த பதிவில் சித்திரை பௌர்ணமியின் மகிமை, முருகன் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், சித்திரை பௌர்ணமி அன்று சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம், ஒரு உண்மையான பக்தனின் அதிசய கதை, எல்லாவற்றையும் முழுமையாக பார்க்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் புனிதமான நாள். இந்த நாளில் சந்திரன் முழு ஒளியில் இருக்கும். நம்ம மனசு சுத்தமாகும், வேண்டுதல்கள் நிறைவேறும். முருகன் பக்தர்களுக்கு இந்த நாள் மிகவும் முக்கியம். ஏன் தெரியுமா? முருகன் என்பது அறிவின் கடவுள், துன்பங்களை நீக்கும் தெய்வம், விரைவில் அருள் தருபவர். அதனால் இந்த நாளில் முருகனை நினைத்தாலே நன்மை கிடைக்கும். சித்திரை பௌர்ணமி அன்று இந்த முறையில் வழிபாடு செய்யுங்கள். காலை சீக்கிரம் எழுந்து குளிக்கவும், வீட்டில் விளக்கு ஏற்றவும், முருகன் படம் அல்லது சிலை முன் பூ வைத்து வைக்கவும், பால் பழம் நெய்வேத்தியம் வைக்கலாம். பிறகு இதை சொல்லுங்கள்: வேலவா முருகா, எனது துன்பங்களை நீக்கி அருள் புரிவாய். முக்கியமாக 11 முறை மந்திரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய முருகன் மந்திரம்: இந்த மந்திரத்தை மனதில் நம்பிக்கையுடன் சொன்னால் தடைகள் நீங்கும், வேலை கிடைக்கும், குடும்ப பிரச்சனை தீரும், மன அமைதி கிடைக்கும். உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நிச்சயம் வேண்டுதல்கள் நிறைவேறும். ஒரு பக்தனின் உண்மை கதை பற்றி பார்க்கலாம். ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருந்தது. வேலை இல்லை, கடன் அதிகம், வீட்டில் பிரச்சனை. ஒரு நாள் அவர் சித்திரை பௌர்ணமி அன்று முருகனை மனதார வழிபட்டார். அவர் தினமும் ஓம் சரவணபவாய நமஹா என்று 21 முறை சொல்ல ஆரம்பித்தார். 21 நாட்களில் என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கு நல்ல வேலை கிடைத்தது, கடன் குறைய ஆரம்பித்தது, வீட்டில் அமைதி வந்தது. அவர் சொன்னார், முருகனை நம்பினால் அவன் நிச்சயம் கைவிட மாட்டான். ஆன்மீக தலம் உறவினர்களே, சித்திரை பௌர்ணமி நாளில் முருகனை மனதார நினைத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்களும் சித்திரை பௌர்ணமி நாளில் முருகனை வழிபடுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஆன்மீக தளம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.